ஏய் வெள்ளக்குட்டிய பாரு மாத்திரை கலக்கிட்டு இருக்கு ஒரு சரியா போயிரு கொஞ்ச நேரம் எப்படி பார்க்குது பாருமாம்மா. இப்போ எங்கிட்ட இருந்து பார்க்குது பாரு பிள்ளைக்கு என்னான்ட்டு. இன்ன வரைக்கும் வரவே இல்லை, கூப்பிட்டான் வந்து பாருங்க. அது என்ன பண்ண அப்புறம் தாயி அது நக்கி தான் கொடுக்கும், வேற என்ன பண்ண முடியும். கலரு மஞ்சள் கலராக மாறிடுச்சோம்மா. இடிச்சா சரி விடுங்க, அதான் கரையுது இல்லை மாதிரி வேணாம். மக்களை மனுஷரா எதுவும் பண்ண முடியும், வந்து நக்கி கொடுக்கும். அதான் அந்தாண்ட பக்கம் போய் படுத்து கிடக்கும். கரைஞ்சிருச்சா இல்லையா? இன்னும் இல்லையா இருக்கே. இருக்க மஞ்சள் கலர்ந்து ஆரஞ்சு கலராக மாறுது. பாலில் கலக்கி கொடுக்கலாமா, சுடுதண்ணில் தான் கலக்கி கொடுக்கலாமா? ஏன் வெள்ளச்சி வெள்ளக்குட்டி என்னையா பண்ணுது உனக்கு? உடம்பு சரியில்லைம்மா அதுக்கு. இடிச்சு போட்டுருவோம், தாய் வந்து பார்க்குது பாருங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன கலக்குறாங்க, நம்ம பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குது. போய் பாரு, போ கொஞ்சம் நக்கி கொடுலண்ணா, போய் நக்கி கொடுப்போம். அழுகுது மாமா, அங்கே பாருமாம்மா, கண்ணு கலங்கிருக்கு. வேற என்ன பண்ண முடியும், அதால் வந்து நக்கி கொடுக்கும், பார்க்கும், அழுகும். பா பாரு, உன் பிள்ளைக்கு தான் மருந்து கலக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பண்ணலை. பா எப்படியா? கலங்கிடுச்சா? இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக ஊற்றுவோம். சிரிஞ்சு எடுத்துக்கோங்க, சிரிஞ்சில் உறிஞ்சுங்க. கொஞ்சம் ஒரு வேளை கொடுத்துட்டா கூட நைட்டு அழுவாமல் கத்தாமல் இருக்கும். வேறு காலையிலேக்கு பார்த்துக்கலாம். இல்லைங்க அப்படியே தொட்டாலே பக்கத்தில் போனாலே அழுதா எப்படி தான் நம்ம பார்க்க முடியாது. பா ஒன்றும் இல்லை அவ்வளோதான். ஏன் இதுலயே ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்க வேண்டியதானே? குடி அவ்வளோதான். குடிச்சினா சரியா போயிடும். அவ்வளோதான். முழுங்குது. ஊத்துமாம்மா அது குடிக்கும் போதே. அப்புறம் இன்னொரு மருந்து வேற இருக்கு, இதை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பாலை கொடுப்போம். ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். குடி. இப்போதான் வாய் நல்லா கொஞ்சம் திறக்குது. ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் ஆச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணியை கம்மியாக வச்சுருந்துக்கலாம்ல. அது அப்படியே இருந்தாலும் கசக்கு முல்ல. குடி. ஒன்றும் இல்லை. சரியா போயிடும். அவ்வளோதான். அவ்வளோதான். வாயவே திறக்க மாட்டேங்குது. வா வந்து பாரு. வா மருந்து தான் சாப்பிடுது, வேற ஒன்றும் இல்லை. இங்கே பா. ஓய் இங்கே பாரு, அழுகுது பாரு, உன் பிள்ளை அழுகுது பாரு. போமா அவ்வளோதான். அது முடிஞ்சதையும் இந்த மூடியில் இருக்கிற மருந்தையும் ஊற்றி விட்ருங்க. தாய் இங்கிட்ட அலை மோதுது மாமா. வா வந்து பாரு. இங்கிட்டு வா மாமா, அது பார்க்கட்டும். தாய் பாசம். போய் பாரு. போ மருந்து தான் குடிக்குது. போய் பாரு. போ ஒன்றும் இல்லை. போய் பாரு. மருந்து கொடுக்கணும் தான். பயப்படாது. போய் பாரு. ஒன்றும் இல்லை.
பயப்படாத, மேலே ஏறு. ஏறு, போ. போ போ, போய் பாரு. போ போ, ஒன்றும் இல்லை, போ போய் பாரு. போ. பாசம் பாருமாம்மா, இவ்வளோ பாசம். தாய் பாசத்துக்கு நிகர் வேற என்ன இருக்கு உலகத்தில்? ஒன்றும் இல்லை. போ பாரு, அங்கே தான் கிடக்குது. போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மருந்து கொடுத்தாச்சு. போ போ, காலு தான் அதுக்கு வலிக்குது. போ பாரு. முன்னாடி பிடிச்சி தவிர்த்துட்டு கிடக்குது வந்து பார்க்கறதுக்கு. அது பின்ன என்ன, அங்கே பாரு, ஏறி பார்த்துட்டு வருது. என்ன சொல்கிறது? அழுவுது. சரி போமாம்மா, இதையும் ஊற்றி விட்ருங்க. போங்க, அது பார்த்துருச்சு, இதையும் ஊற்றி விட்ருங்க. அது சிரிஞ்சு போனோமா எடுத்துனால முடியல. சைக்கிள் ஊத்துறீங்களா? உள்ளே போயிடுச்சு. அது அவ்வளோதான், கொஞ்சம் தான் இருக்கு. சாச்சி வச்சுடுங்க, அவ்வளோதான். பிடிச்சிருச்சு. வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இது மருந்து செரிக்கட்டும். செரிச்சதுக்கப்புறம் பாலை கொடுத்துக்கலாம். அதால் எந்திரிச்சு உட்கார கூட முடியாத அளவுக்கு தெம்பு இல்லாமல் கிடக்குதுமாம்மா தலையில். அதனால தான் நரம்பு பிடிச்சி இழுக்கவும் தான் இந்த கால் நீட்டிக்கிட்டே இருந்திருக்கு. நமக்கெல்லாம் இப்படி குறைக்குழி வாங்கினா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சரியாயிடும். விடுங்க. காலையிலே வாங்கி போட்டு நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அதப்பா ஓய் வெள்ளைக்குட்டி, என்ன பண்ணுது உனக்கு? மருந்து போட்டாச்சு, இனிமேல் சரியாக கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. அப்படியே இழுத்து கொடுங்க.